பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி வழங்கிய விருது நினைவு பரிசில் 1330 திருக்குறளில் இல்லாத ஒரு குறளை அச்சிட்டு வழங்கிய விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் வழங்கிய விருதுகளை ஆளுநர் மாளிகை திரும்ப பெற்றுள்ளது. எண்ணி துணிக என்ற பெயரில் ஆளுநர் ஆர் என் ரவி பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவோருக்கு விருதுகளை வழங்கி பாராட்டி வருகிறார். அந்த வகையில் தமிழகத்தின் சிறந்த மருத்துவர்கள் 44 பேருக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். அந்த நினைவு பரிசில் செருக்கறிந்து சீர்மை மயக்கும் மறுபடு மண்ணுச்சொல் மேல் வயப்பட்டு என எழுதப்பட்டு அதன் கீழ் 944வது திருக்குறள் என குறிப்பிடப்பட்டிருந்தது. கேள்விப்படாத திருக்குறளாக இருக்கிறதே என்ற சந்தேகத்தில் விருது பெற்ற மருத்துவர்கள் 944வது குறளை புத்தகத்தில் தேடிய போது அந்த எண்ணில் வேறு ஒரு திருக்குறள் இருந்துள்ளது. அதே நேரத்தில் நினைவு பரிசில் குறிப்பிட்டதை போன்று எந்த திருக்குறளும் இல்லை என்பதும் தெரிய வந்தது. இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து 44 விருதுகளும் திரும்ப பெறப்பட்டுள்ளன. தவறு சரி செய்யப்பட்டு 3 நாட்களில் விருதுகள் திருப்பி வழங்கப்படும் என ஆளுநர் மாளிகை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. தவறான திருக்குறளை எழுதியது யார், தவறுக்கு காரணமானவர் யார் என்பது குறித்தும் ஆளுநர் மாளிகை தரப்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏமன் நாட்டில் கேரள நர்சுக்கு 16ஆம் தேதி நிறைவேற்றப்பட இருந்த மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கேரளாவைச் சேர்ந்த செவிலியர் நிமிஷா பிரியா என்பவர் ஏமன் நாட்டிற்கு பணிக்காக சென்றிருந்தார். அப்போது பணப்பிரச்சனையில் ஏமன் நாட்டைச் சேர்ந்தவரை கொன்றதாக அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. விசாரணையில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அவரது தண்டனை ஜூலை 16ஆம் தேதி நிறைவேற்றப்படும் என கடந்த மாதம் அறிவிக்கப்பட்டது. கொலை செய்யப்பட்டவரின் குடும்பத்திற்கு நிமிஷாவின் தரப்பிலிருந்து சுமார் 8.5 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக தெரிவித்த பின்பும் அதற்கு பலன் அளிக்காததால் தண்டனையை நிறைவேற்ற நாள் குறிக்கப்பட்டது. இந்நிலையில் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க மத்திய அரசை உத்தரவிட வலியுறுத்தி நிமிஷா தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கு பதிலளித்த மத்திய அரசு இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக தெரிவித்தது. இந்நிலையில் நிமிஷாவின் மரண தண்டனையை ஏமன் அரசு ஒத்திவைத்துள்ளது. இதில் எதிர்த்தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வு காண நிமிஷா தரப்பு கூடுதல் அவகாசம் கோருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏமன் நாட்டு சிறை அதிகாரிகள் மற்றும் வழக்கறிஞர்களுடன் இந்திய அரசு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியதன் விளைவாக தண்டனை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.